ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 8. கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்துன்னை கூவுவான் வந்து நின்றோம் கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறைகொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பொழுது விடிந்ததற்கு உண்டான அடையாளங்களை சொல்லி எழுந்தபின் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் ஒவ்வொன்றாக கூறி அதனால் உண்டாகும் பயன்களை எல்லாம் எடுத்து கூறி பெண் ஒருத்தியை எழுப்புவதாக அமைந்த பாசுரம் இது. கீழ்வானம் வெளுத்து விட்டது, விடிந்து விட்டது. பனிப்புல் மேய்வதற்காக எருமை மாடுகள் 4 திசைகளிலும் பரவிவிட்டன. நீயே சென்று அதை பார். நோன்பிற்காக நீராட கிளம்பிய பெண்களை தடுத்து நிறுத்தி உன்னை கூப்பிடுவதற்காக நாங்கள் வந்து நிற்கின்றோம். கண்ணனுக்கு மிக நெருங்கியவளான நீ தூங்கிக் கொண்டிருக்கலாமா? எழுந்து வா. குதிரை வடிவான அசுரனின் வாயை பிளந்தவனும் மல்லர்களை அழித்தவனும் தேவாதி தேவனுமாகிய பெருமாளை நெருங்கி வணங்கினால் ஆஹா, இவர்களை தேடிப்போய் நாம் அருள் செய்ய வேண்டியதிருக்க நம்மை தேடி இவர்கள் வரும்படியாக செய்துவிட்டோமே என்று சுவாமி இறங்கி நமக்கு அருள் புரிவான். அப்படிப்பட்ட பெருமாளை நாடி செல்வோம். எழுந்திரு, வா என்பதாக அமைந்திருக்கிறது இந்த பாசுரம்.